பை பாய். பாய். டேய் யாருடா அந்த பாய்? டேய் மச்சி. டேய் தம்முன்னு தாக்குறா. விட்டு 1 நேரம் ஆகுது. இன்னும் நக்கலா? நான் இன்னமோ கேட்டுட்டு இருக்கிறேன். நீ சம்மந்தமே இல்லாம தம் பத்த வச்சுட்டு இருக்கிற. யார் மச்சான்? ஃபிகர். டேய் இதெல்லாம் ஓவரா மச்சான். கோயம்புத்தூர்ல மெட்ராஸுக்கு 8 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள கோச்சே ரொம்ப அளவுக்கு பிட்டுகளை போட்டு குப்பையாக்கி வச்சிருக்க போல. என்ன ஃபிகரை கட் பண்ணிட்டியா? ஏன்டா இவ்வளவு லோக்கலா பேசுற? லோக்கலா? அவ வந்து ஏர் ஹோஸ்டஸ் தான். பேர் சக்தி. மச்சான் ஏரோஸ்டஸா? இந்த ஃப்ளைட்ல எல்லாம் மீந்து போன ஃபாரின் சரக்குலாம் பிளாக்ல விற்பாங்க. அவளுக்கு தானே? சரக்கு கடைக்கு இன்ட்ரோ குடுறா. மச்சான் இன்ட்ரோ குடுறா. அதெல்லாம் உனக்கு ஒத்து வராது மாமா. She speak only English. Hey, I know English. Baba Black Sheep away any wool. உனக்கு தான் தெரியும்ல. நம்ம இந்த பொண்ணுங்க ஏரியால கொஞ்சம் வீக். நான் பாட்டுன்னு 7 எதுக்கு மாம்புன்னு ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். அவளா வந்து நீங்க மிலிட்டரி மேன் தானே அப்படின்னு சொன்னா. என்ன சொன்னாலும் நம்புறா மச்சி. தம் அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னா நம்புறா. அதை விட மிலிட்டரி லைஃப் பத்தி சொல்லி ஓவர் எமோஷனல் ஆகி ஒரே ஃபீலிங். யூ நோ டுமாரோ டேட்டிங். பேர்ச்சம்பழமா? ஏன் மச்சி ஏன்? why? I don't know why. All the figures following my. Oh, I am real rich feeling. You are poor feeling. Hey, oh my god. ட்ரீட் வைடா. Why? ஏரோஸ்டஸ்க்கே கொக்கி போட்டுக்கல அதுக்கு தான். Oh my god. ட்ரீட் வைடா. ட்ரீட் வைடா. Okay. Why back burning? Come. ஏச்சி யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உன் தங்கச்சி தவிர நான் வேற ஃபிகர் சைட் அடிச்சிருப்பேன். உன் நண்பனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டாப்பா? ஜாகிரதையா இருங்க. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? வாங்க. பொதகுழியில உழுந்த நாள். பொதகுழியா? அதான்டா கல்யாணம் ஆன நாள். இந்த பொண்டாட்டிங்க இருக்காளுங்களே, கல்யாணம் ஆயிட்டாலே புருஷனுக்கு சைட் அடிக்கிற உரிமை போயிடுச்சுன்னு நினைக்கிறாளுங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இதானே அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பக்கமா போய் ஒரு 4 ஃபிகரை நச்சுன்னு பார்த்து ஜாலியா சைட் அடிச்சு கிளிகிளிப்பா இருக்கலாம். வா. கிளிகிளிப்பா இருக்கிறதுக்கு இந்த ஃபிகர் ஓகேயா பாரு. என்னடா பழைய ஃபிகரா காட்டுற? மட்டமான டேஸ்டா உனக்கு. ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூ. பொண்டாட்டி கையால அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? நானாவது பரவாயில்ல, நீ மாமியார் கையில அடி வாங்குறியாம? இப்படி கொட்டு வாங்காம வாளை சுருட்டி வச்சுட்டு உட்காரு. டேய் அவ அன்ப கொட்றாடா. கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கவா பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கவா எல்லாருக்கும் பிடிச்சது மப்பே. இந்த இடத்துல தான் ஒரு சின்ன ட்ரம்ஸ் வரும். பம் 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 பம். கடைசில I hate you but I love you. That's it. Lovely. நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. யா மேடம் ஆக்சுவலி என்னோட ஆட்டோகிராஃப் வேணும்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கொடுங்க. ஓகே. சொல்றா. நான் மச்சான் பஸ்ல பாக்க போறோம். ஜன்னல் ஓரமா சீட்டு பிடிச்சா மாதிரி 24 hours ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு இருக்கிற போல. அப்புறம் காஃபி டிஃபன்லாம் சாப்பிட போறியா இல்ல அதுவும் ஜன்னல் ஓரமா வந்துருதா? இல்ல மச்சான், வெயிலில் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே சைட் அடிக்க ஒரு அரிய வாய்ப்பு. அதை மிஸ் பண்ணிவியா நீ? நீ கண்டினியூ பண்ணிட்டு இரு. நான் ஒரு 10 minutes வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரக்கு ஓகே, தம் ஓகே. டேய் விஷயம் தெரியாம பேசாதடா. என்னப்பா அந்த பொண்ணு வீடு கிட்ட காலி பண்ண போயிடுச்சா? 600 ரூபா கொடுத்து புது சட்டெல்லாம் எடுத்துருக்கேன்டா. நீ வீட்டுக்குலாம் வராத. பவரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மச்சான். நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் வந்துரு. ஹலோ. பவர் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? இட்லி மீன் குழம்பு சாப்பிட்டியா? அங்கிள் நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்லி கேள்விப்பட்டேன். என்னது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு போர்டிங் பாஸை தொலைச்சிட்டு எமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிற? ஏதாவது பேசுடா. உன்னை பத்தி எதனா பேசினா காதை ஆஃப் பண்ணி வச்சிருவீங்களே. ஆமா பவர் எங்க?
வித்து கூடா ப்ளீஸ்ரா. தோனி கையெழுத்து போட்டு டிஷர்ட் அடிச்சுக்கிற மாதிரி தலையில வைக்கிற டோப்பா அடிச்சுக்கிறானுங்க பாரு. ஏன் அங்கிள் ஆளுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? வாங்கி கொடுத்தாலும் இப்படிதான் கலாட்ட பண்ணிட்டு பவர் சொன்னா கேளு. அடையாளம் தெரியாம உங்க வீட்டு நாய் உங்க அண்ணன் கடிச்சு வச்சிரும். அந்த விக்க கொடுத்துரு. அவன் தரமாட்டான். நாயனா விக்கு வச்சுக்கோ. அப்பா இது சின்ன விக்கப்பா, என் தலைக்கு செட் ஆகாத. ஆத்திரத்தை கலப்பாத. லவ் பேர்ட்ஸ் வளர்க்குற பானை மாதிரி உன் மண்டை. இதுல எந்த விக்க கவுத்தானே? அப்புறம் மண்டையை விட கையில நிறைய முடி இருக்கு. இதெல்லாம் சேவ் பண்ணி மண்டையில ஒட்டிக்கோ. நைனா ஒஸ்தான் நைனா. வாங்க 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 மேடம். வந்துட்டேன். பாத்தீங்களா சிந்தாமணி மேடம், உங்க அகலத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மாண்டமான வீட்டை. வீடு ரொம்ப மேடா இருக்கே. ஒசரத்துக்கு எல்லாமே மேடா தான் தெரியும். இது சாதாரண மேடு இல்லைங்க, குரு மேடு. ஈசானி மூலையில வாஸ்து பார்த்து கட்டி இருக்கு. நீங்க உங்க குழந்தை குட்டி புருஷன் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்க வேணாம், உருண்டு உருண்டு விளையாடலாம். எங்கங்க என் புருஷன் என் கூட இல்ல, வெளிநாட்டுல இருக்காக. இது வரைக்கும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்ல, ஆனா வந்துரும். புழு பூச்சியா? இல்ல இல்ல குழந்தைங்க. இது பாத்தீங்களா, பச்சைக்கல்லு மோதிரம் போட்டிருக்கேன். இன்னும் 7 மாசத்துல எனக்கு சூப்பரா ஒரு குழந்தை பிறக்குமா. புதன் தசை வந்துருச்சான், சோசியர் சொல்லிட்டாரு. நீங்க வேற 7 மாசத்துல பிறந்தா அது குறை பிரசவம். அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வீட்டோட ராசியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த வீட்டுல ஒரு மிளகா மண்டிக்காரன் இருக்கான். அவன் எல்லாம் இது ஒரே நெடியா இருக்கு இல்லைங்க. வாங்க அந்த பக்கம் போயிருவோம். இந்த மிளகா மண்டிக்காரன் இந்த வீட்டுக்கு வரும்போது வெத்து சோறு. இந்த வீட்டுல அப்படி காலடி எடுத்து வச்சாம் பாருங்க, வச 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 வசன்னு. அவ்வளவு குழந்தைகளா? 2 குழந்தைங்க. ஆனா 2 ஊருக்கு சமங்க. சுத்த அருந்த வாசகால் ஜன்னல்லாம் பாருங்க, நல்ல டிசைன்ல போட்டிருக்காங்க. தேக்கு மரத்துல செஞ்சதா? உள்ள போய் பாருங்க, சந்தன கட்டையில செஞ்ச ஜன்னல்லாம் இருக்கு. அப்ப காத்தடிக்கும் போது மணமணக்குமா? ஆமா, நீங்க குளிக்கவே வேணாம். வெளியே போகும்போது ஜன்னல் அப்படி உரசிட்டு போனா போதும், ஒரே கம கமக்கம். போய் பாருங்க. வாஸ்து எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 1,25,000 வந்தோன்னா மொத்தத்தையும் 1 லட்சாதிபதி போய் கோணி தெரியுன்ற கேளடி. ஐயோ பூரணி, என்னாச்சு? விளக்கு கீழே விழுந்துருச்சு. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடாது? என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வருங்காயோட போனா எப்படி? எடுத்துக்கோங்க. அச்சச்சோ, குங்குமமா தவறிடுச்சா? வாங்க மேடம், பத்திரம் வாங்கிட்டு வந்து கிரையை எழுதிடலாமா? எனக்கு இந்த வீடே வேணாம். வீடு வேணாமா? ஏன்? நான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சோடனே அந்த சின்ன பொண்ணு ஹச்சின்னு தும்முச்சு. அடுத்த தடவை வேணா ஓடோஃபோன் தும்ப சொல்றேன், வீட்டை வேணா சொல்லாதீங்க. அப்ப குத்து விளக்கு கீழே விழுந்து உடஞ்சிச்சே. அது அந்த கிளவி வரதட்சணையா வாங்கிட்டு வந்த விளக்கு. 65 வருஷமா ஒட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. நீங்க போன அதிர்ச்சியில தூணே விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, விளக்கு தானே விழுந்தது. வீட்டை வேணாம்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் விடுப்பா, குங்குமம் கொட்டுச்சே. என் புருஷன் வேற வெளிநாட்டுல இருக்காக, எல்லா அபசகுணமா நடக்குது. என் மனசு வலிக்குது, வேணாம். ஏய் லூசே, நீ வீட்டை வாங்காட்டியும் பரவாயில்ல, என் 2% கமிஷன் கொடுத்துட்டு கிளம்பு. கேனியா நீ? வீடே வேணாங்கிற, கமிஷன் கேக்குற? வீடு வாங்குற மூஞ்சிய பாரு, உன்னால ஒரு ஓடு கூட வாங்க முடியாது. குங்குமம் கொட்டிச்சா மனசு வலிக்குதா? அறிவு இருக்கா? கொட்டினா வலிக்குமா? கொட்டினா வலிக்குமா? ஐயோ வலிக்குதா? கொட்டினா வலிக்கும். யானை மிதிச்சா மாதிரி ஐயோ. நல்ல பாம்பு, இன்னொரு தடவை வீட்டை விக்கிற காட்ட விக்கிறேன்னு சொல்லி யாரையாவது கூட்டிட்டு வந்த கைய உடைச்சிடுவேன்.